ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட். தலைமைச் செயலகம். தவறு. கேஷ் புக். பணப்புத்தகம். ஏஜென்ட். ஏஜென்ட்டுக்கு தொழிலாளின்னு சொல்றாரு. தவறு. மிட் டே மீல்ஸ். நடுநாள் சாப்பாடு. இரண்டும் தவறு. ஏஜென்ட்டுக்கு வந்து முகவர், மிட் டே மீல்ஸ்க்கு வந்து மதிய உணவு. சேஸ்ரீ சூரியகுமார். என்னம்மா? சேஸ்ரீ சூரியகுமார். எந்த ஸ்கூலு? 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு, அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, காட்பாடு. ஓகே. ரிஜிஸ்டர் போஸ்ட். ரிஜிஸ்டர் போஸ்ட். பதிவு அட்டை. பதிவு அட்டை. பதிவு தபால். டவுன் பஸ். பதிவஞ்சல். பதிவஞ்சல் போஸ்ட். ரைட். ஓகே. அடுத்து டவுன் பஸ். பேருந்து. நகர பேருந்து. ரைட். அடுத்தவர். அரசு மேல்நிலைப்பள்ளி, புதுப்பட்டு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். வணிக வளாகம். விசாட். 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 அலாவி. விசாட்னு போது நம்ம 2 பேரும் பேசுகிறோம் இல்லையா, அதான் அது அலாவி. அடுத்த ஆள். விஜயவர்ஷினி, ஈவேரா மகளிர் மேல்நிலைப்பள்ளி. கன்சியூமர். நுகர்வோர். கைத்தட்டலாம். கேலண்டர். ஹலோ, இங்க நிறைய பேர் இங்க பிட் அடிக்கிறீங்க. நாள்காட்டி. கைத்தட்டலாம். ஸ்மார்ட் போன். திறன்பேசி. சார்ஜர். இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்றோம். இதெல்லாம் சார்ஜர். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஊக்கி. இந்த டெலிகிராம். டெலிகிராம். அடுத்த ஸ்டூடெண்ட். தொலைவரி. ரைட். ஓகே. ஸ்கைப்பினா நியாய. சமோசா. சமோசா. கறி பொரியா. பாயாசம். பார்க்கண்ணல். ப்ளூடூத். ப்ளூடூத். ஊடலை. வைஃபை. அருகலை. கடைசியா ஹாட்ஸ்பாட். பகிரலை. ஆன்லைன். இணைய. இயங்கலை. ஆன்லைன் இயங்கலை. லேப்டாப். என்ன கணினி? ஆஃப்லைன். முடக்கலை. அடுத்த ஆள். ஒரு 5 சொன்னீங்கன்னா கூட ப்ரைஸ் கொடுத்துடலாம். ஆளுக்கு 1 2 கூட சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ். சாரி. பள்ளி, ஆற்காடு. ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க். வன்தட்டு. வன்தட்டு. ஹார்ட் டிஸ்க்னா வன்தட்டு. ஜிபிஎஸ். தடன் காட்டி. பைனாப்பிள். செந்தாழை. அடுத்து வாணியம்பாடி பிரியதர்ஷினி கல்லூரியிலிருந்து ஒரு மாணவியையும், நம்முடைய பள்ளி அளவிலே நம்முடைய வேலூரிலிருந்து சாந்திநிகேதன் பள்ளியிலிருந்து ஒரு மாணவியும் இறுதிச் சுற்றுக்கு அனுப்பியிருந்தோம். அதில் கல்லூரி அளவிலே நம்முடைய வாணியம்பாடி கல்லூரியைச் சேர்ந்த மாணவி 2ஆம் பரிசு பெற்றிருக்கிறார். மாநில அளவில் இறுதிச் சுற்றிலே பேசுவதற்கான வாய்ப்பை பெற்று ஒரு அரை புள்ளியிலே
முதலிடத்தை தவறவிட்டு அற்புதமாக பேசி ஆளுநரிடமிருந்து பாராட்டை பெற்றிருக்கிறார் நம்முடைய சாந்திநிகேதன் பள்ளி மாணவி ரோஷினி. வேலூர் கம்பன் கழகம் கொண்டாடுகின்ற உலக தாய்மொழி நாள் இன்றைக்கு இளைய செல்வங்களோடு இனிதாக நடந்து கொண்டிருக்கிறது. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வேலை மாநகரில் தமிழ் சோலையாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய அண்ணன், அருமைக்குரிய தமிழ் ஆர்வலர், அகவைகள் ஆனாலும் தன்னுடைய தமிழ் தாகத்தை இன்னமும் தீர்த்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சோலைநாதன் அவர்கள், செயலாளர், வேலூர் கம்பன் கழகம். வேலூர் கம்பன் கழகம் கொண்டாடும் உலக தாய்மொழி நாள் விழாவின் தலைவர், வேலூர் கம்பன் கழக தலைவர், உலக புகழ்பெற்ற வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர், மரியாதைக்குரிய முனைவர் ஜி.வி. செல்வம் அவர்களையும், இன்றைக்கு இங்கே சிறப்புரையாளராக வருகை தந்திருக்கின்ற கவிஞர், சமய சொற்பொழிவாளர், இலக்கிய பொழிவாளர், பதிப்பாளர், ஊடகவியலாளர், சின்னத்திரை இயக்குனர், பட்டிமன்ற வழக்காடு மன்ற நடுவர், ஆகச் சிறந்த பன்முக ஆற்றலாளர், காரைக்குடியில் 50 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்கடல் ராயசோ என்ற மிகச்சிறந்த ஆளுமை இருந்தார். இன்று அதே காரைக்குடியில் இளம் தமிழ்கடல் என்று போற்றுகிறார்கள். விஜய் தொலைக்காட்சியில் மிக பிரமாண்டமாக நிகழ்ந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு போட்டியில் முதன்மை தேர்வு பெற்று அன்று நாளிலிருந்து தமிழகம் முழுவதும் ஒரு நட்சத்திர பேச்சாளராக வலம் வருகிறவர். தமிழ் மக்கள் இவரை செந்தமிழ் செல்வர் என்றும் இன்னும் பல விருதுகள் வழங்கியும் பாராட்டுகிறார்கள். குவைத், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, லண்டன் என பல நாடுகளுக்கு சென்று தமிழ் மணம் பரப்பியவர். 28 வயது இளம் பிராயத்திலேயே பெரும் புரட்சி செய்த முதுயியல் பொறியாளர் தம்பி ராகவேந்திரன் அவர்கள். காரைக்குடி மாநகரில் சாலையோரங்களில், பேருந்து நிலையங்களில் வாடி கிடக்கின்ற ஏழை எளிய ஆதரவற்றோர்களுக்கு பசியில்லா காரைக்குடி என்ற அமைப்பின் வாயிலாக மிக அற்புதமான பெயரை வைத்து அந்த மிகச்சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பசியில்லா காரைக்குடி என்ற அமைப்பின் வாயிலாக தொடர்ந்து 5 ஆண்டுகளாக அன்றாடம் உணவு வழங்கி வருகின்ற தொண்டினை ஆற்றி வருவதால் இவரை சிறந்த சமூக சேவர் என்ற விருதாளராக அந்த பகுதி மக்களெல்லாம் போற்றுகிறார்கள். மரியாதைக்குரிய ராகவேந்திரன் அவர்களையும் இந்த விழாவிற்கு முன்னிலை வகிப்பதோடு மாத்திரமல்லாமல் எல்லா பொறுப்புகளிலும் முன்னிலை வகித்து பல அரிய தொண்டினை இந்த உலக தாய்மொழி நாள் விழாவிற்காகவே செய்த கவிஞர் ஆற்காடு மா சோதி அவர்களையும், வணிகர் சங்க தலைவர், மரியாதைக்குரிய
இராப்பா ஞானவேலு அவர்களையும் ஆடிட்டர் தே நிர்மல்குமார் அவர்களையும் இங்கே வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற வேலூர் கம்பன் கழக பொருளாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களையும் வாரியார் தாசன் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற முனைவர் கவிஞர் இலக்குமிதி அவர்களையும் கலைமகள் இளங்கோவன் அவர்களையும் மருத்துவர் இனியன் சமரசம் அவர்களையும் விஎன்டி சுரேஷ் அவர்களையும் நிறைவாக நன்றியுரை சொல்ல இருக்கின்ற ஐடா கோ தவசீலன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியினுடைய அறிவிப்பாளராக மிக சிறந்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கவிஞர் சுப்பிரமணியம் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முத்தமிழ் மன்றத்தை சார்ந்த காந்திநகர் முத்தமிழ் மன்றத்தை சார்ந்த முத்தமிழ் மன்றத்தின் மதிப்பியல் தலைவர் ஐயா புருஷோத்தம முதலியார் அவர்கள், மன்றத்தின் தலைவர் ஐயா வீரராகவன் அவர்கள், மன்றத்தை சார்ந்த பெருமக்கள் நிரம்ப பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான அமைப்புகளிலிருந்து அண்ணன் கருணாநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் நிரம்ப எல்லாருடைய பெயர்களும் எனக்கு தெரியும் என்றாலும் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அவர்களை வரவேற்பதை விட என் இதயத்திலே இருக்கின்ற அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழா எதன் காரணமாக நிகழ்த்தப்படுகிறதோ அதற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாணவ செல்வங்களுக்காகத்தான் இந்த விழா நடத்தப்படுகிறது. காரணம், இந்த தமிழ் மொழியினுடைய பெருமைகளும் சிறப்புகளும் ஏற்றங்களும் மாணவர்களிடம் போய் சேர வேண்டும், அவர்கள் இந்த தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் காரணமாகத்தான் தாய்மொழி நாள் விழாவை வேலூர் கம்பன் கழகம் கொண்டாடுகிறது. அதை பெருமைப்படுத்துகின்ற வகையில் மாணவ செல்வங்கள் நிரம்ப வந்திருந்து இந்த அரங்கத்தையே நிரப்பியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. தமிழ் இனி மெல்ல மெல்ல அல்ல, மிக வேகமாக வளரும் என்கின்ற நம்பிக்கை உறுதியாக வந்துவிட்டது. இந்த விழாவிற்கு முழு முதற் காரணமாக விளங்குகின்ற என்னுடைய மரியாதைக்குரிய உழவன் KN பாலு அவர்களையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் இன்றைக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியது இருந்தாலும் மாணவ செல்வங்களையெல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இன்று இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழாய்ந்த பெருமக்கள் நிரம்ப பேர் வந்திருக்கிறீர்கள். பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த போட்டிகளை மாணவர்களுக்குள் போட்டி நடத்துவதற்கு நடுவர்களாக இருந்த பெருமக்கள் நிரம்ப பேர் அதற்காக உழைத்து இந்த போட்டிகளை நடத்தி முடித்து அதனுடைய முடிவுகளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த விழா நிறைவு பெறுகின்ற பொழுது அந்த போட்டியாளர்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்படும். இப்படியெல்லாம் ஊக்கப்படுத்துவதற்கு காரணம், மாணவ செல்வங்களாகிய நீங்கள் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை முழுமையாக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த தாய்மொழி நாள் விழாவில் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேலூர் கம்பன் கழகம் சென்ற ஆண்டு இதே நாளில் உலக தாய்மொழி நாள் விழாவை முதலாக கொண்டாடியது. அன்றைக்கே அறிவித்தோம், இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தாய்மொழி நாள் விழா வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பாக நடத்தப்படும் என்று.
அதற்கு ஏற்ப இன்றைக்கு இந்த விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த தாய்மொழி நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்மொழியின் சிறப்புகளை இங்கே பேசிய மாணவிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக சொன்னார்கள். இந்த தமிழ்மொழிக்கு இன்னும் ஒரு பெரும் சிறப்பு இருக்கிறது. அது என்ன என்றால், உலகத்திலேயே ஆதி மொழி தமிழ்மொழிதான். உலகத்தின் முதல் தோன்றிய மொழியே தமிழ்மொழிதான். அது எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. தமிழ்மொழியை செந்தமிழ் என்றும் பைந்தமிழ் என்றும் கன்னித்தமிழ் என்றும் இன்னும் பலவாறாக போற்றி நாம் மகிழ்ந்தாலும், எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு மரியாதைக்குரிய போற்றுதல் தமிழ்மொழிக்கு உண்டு. அதுதான் தெய்வத்தமிழ். தெய்வத்தமிழ் என்று தமிழ்மொழியை சொல்வதற்கு ஒரு அழுத்தமான காரணம் இருக்க வேண்டும். சாதாரணமாக தெய்வத்தையும் ஒரு மொழியையும் இணைத்து சொல்லிவிடக்கூடாது. என்றாலும் தமிழ்மொழியை மாத்திரம்தான், இன்னொன்று ஒரு முக்கியமான குறிப்பு, தமிழ்மொழியை மாத்திரம்தான் தெய்வத்தோடு இணைத்து நாம் சொல்கிறோம். தெய்வத்தமிழ் என்பது ஒரு அற்புதமான சொல்லாட்சி. ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அதற்கு முதலிலே இறைவனை பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும். அதை சொல்லி பிறகு தமிழ்மொழியை பற்றி சொன்னால்தான் ஏன் தெய்வத்தமிழ் என்று சொன்னார்கள் என்பது நமக்கு புரியும். இறைவன் எப்போது தோன்றினான்? இது ஒரு நீண்ட நாள், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வி. இறைவன் தோன்றவும் இல்லை, அவன் பிறக்கவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறந்தவன் இல்லை, அவன் இருந்தவன், அவன் எப்போதும் இருந்தவன். அப்படி சொல்லிவிட்டால் இறைவனை பற்றிய சர்ச்சைகள் எதுவுமே அங்கே எழாது. இருந்தவன் என்றால் இருப்பவன், இன்னும் எதிர்காலத்தில் அத்தனை காலங்களிலும் இருப்பவன் என்கின்ற பொருள்களெல்லாம் அதிலே வந்துவிடும். எனவே இறைவன் இருந்தவன். சரி, தமிழ்மொழி எப்போது தோன்றியது? அது காலத்தை யாராவது கணக்கிட்டு சொல்ல முடிகிறதா என்றால் நிச்சயம் முடியாது. யாரும் சொல்லியதும் இல்லை. நாம் 6000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள் என்றெல்லாம் சொல்வது தமிழ் இலக்கிய வளம் பெற்ற காலங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இல்லாமல் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி எப்பொழுது தோன்றியது என்றால் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆதியிலே தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பது மாத்திரம் உறுதியான ஒன்று. அது எவ்வளவு காலங்களுக்கு முன்பு தெரியாது. அப்படியானால் இறைவன் இருந்தவன் என்றால் தமிழ் மொழியும் இயற்கையோடு இயைந்தது, இருந்தது என்ற பொருள் அங்கே வந்து விடுகிறது. இதை நான் சொல்லவில்லை, திருக்குறளிலேயே இதற்கு ஒரு சரியான ஆதாரம் இருக்கிறது. திருவள்ளுவர் அவருடைய முதல் திருக்குறளிலேயே மனிதன் பேசுகின்ற, அதிலும் எச்சில் நாக்கால் பேசுகின்ற மொழியையும் இறைவனையும் ஒரே நிலையிலே வைத்து ஒரு அருமையான திருக்குறளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டும் சமமானது என்பது புரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் இறைவனை விட மொழியை கொஞ்சம் உயர்த்தியே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பது புரிகிறது. இன்னொன்று, ஆதி பகவன் முதற்றே அகர முதலை எழுத்தெல்லாம் என்றால் இறைவன்தான் இந்த மொழியை படைத்தானோ என்கிற எண்ணம் கூட நமக்கு தோன்றுகிறது. எனவே தெய்வத்தோடு தமிழை இணைத்து சொல்லுகின்ற அந்த சொல் மிக உயர்ந்த சொல். நம்முடைய தமிழ் தெய்வத்தமிழ். அந்த தெய்வத்தமிழை நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும். அது எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்பதற்கு மாணவ செல்வங்களாகிய நீங்களெல்லாம் அதை போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். அதன்படி ஏனென்றால் தமிழ்த்தாய் பெற்றெடுத்த குழந்தைகள் எண்ணில் அடங்காதது. அத்தனை பேருடைய எழுத்துக்களும் தெய்வ எழுத்துக்களாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அவைகளையெல்லாம் நாம் கற்று உணர வேண்டும். தமிழ்மொழி வாழ்க,
வாழ்க தமிழ் என்று சொல்லி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் எங்கள் ஊர்க்காரர், காரைக்குடிக்காரர், கவியரசர் கண்ணதாசன், முடியரசனார் போன்ற பெரும் ஆளுமைகளெல்லாம், ராயசோ போன்ற பெரும் நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய கர்த்தாவே கம்பனடிப்பொடி சாகணேசனும் காரைக்குடியை சார்ந்தவர் தான். இப்படி ஏராளமான தமிழ் ஆளுமைகளை பெற்றெடுத்த அந்த காரைக்குடி நகரிலிருந்து தம்பி ராகவேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றலை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவர்களுடைய பேச்சை நீங்கள் முழுமையாக கேட்டு ரசிக்க வேண்டும். அவர் அநேகமாக நான் வேலூரில் முதல் முறையாக அவர் இப்பொழுதுதான் பேசுகிறார் என்று கருதுகிறேன். அவர்களை வேலூருக்கு அறிமுகப்படுத்திய பெருமை வேலூர் கம்பன் கழகத்தை சாரும் என்று சொல்லி மாணவர்கள் அனைவரும் அவருடைய பேச்சு, ஏனென்றால் உங்களை போன்ற மாணவர் தான் அவர், அதிலும் பொறியியல் கல்வி படித்துவிட்டு தமிழுக்கு வந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. வந்திருக்கிறார்கள் நிரம்ப பேர் என்றாலும் இவரும் அப்படி வந்திருப்பது வியப்புக்குரிய ஒன்று, பாராட்டுக்குரிய ஒன்று என்று சொல்லி என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வேலூர் கம்பன் கழகத்தினுடைய துணைத் தலைவரும் இன்றைக்கு இந்த விழா இங்கே சிறப்புற நடைபெற்று கொண்டிருப்பதன் காரணகர்த்தாவாகவும் ஏறக்குறைய ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 22 பள்ளிகளில் போட்டியாளர்களை கலந்து கொள்ள செய்ய வைத்த அருமைக்குரிய ஐயா, எங்களுடைய மரியாதைக்குரிய ஜோதி ஐயா கவிஞர் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்க முழங்கு. எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தார் சண்முக தேசிகர், கோதண்டராம் முதலியார் என்று. தமிழ் அவர் வகுப்புக்கு தொடங்கினவுடனே எல்லோரும் கை மூடிங்க, கை மூடிங்க அப்படின்வார். கை மூடிங்க, நேராக நில்லுங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அப்புறம் கை தரடான்வார். என்ன இந்த மாதிரி எங்களாம் தமிழ் சொல்லி கொடுத்தவங்க எங்கள் தமிழ் ஆசிரியர்கள் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். நீங்களெல்லாம் இந்த தமிழை பயின்று மிக சிறப்பாக தமிழை தேர்வு செய்து தமிழ் மொழியை எதிர்காலத்தில் சிறப்பாக வளர்க்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், உலகமெல்லாம் உங்களை போற்ற வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எத்தனோ பேர் பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இதெல்லாம் நீங்கள் படித்து பாரதிதாசன் பாட்டெல்லாம் படித்தாவே போதும், பெரிய தமிழறிஞர் ஆகிடலாம். நீங்கள் நாங்கள்லாம் சாதாரண வியாபாரம் பண்ணுறவங்க தான். ஆற்காட்டிலே ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்று ஒன்று தொடங்கி 48 வருஷமாக நடத்தி கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட 3000 பிள்ளைகள் எங்கள் பள்ளியில் படிக்கின்றார்கள். அருமையாக எங்கே போனாலும் தமிழே பேசி நல்ல முதல் மதிப்பெண் பெற்று சிறப்பாக முதல் பரிசாக வாங்கி வரார்கள். எங்களுக்கு வாய்த்த தமிழ் ஆசிரியர்கள் அந்த மாதிரி அவர்களெல்லாம் மூலமாற பாராட்ட வேண்டும். தமிழ் நினைத்தால் இல்லை, தமிழ் ஆசிரியர் நினைத்தால் உங்களையெல்லாம் உலகத்தில் மேதைகளால் ஆக்கிவிடலாம். மற்றதெல்லாம் கணக்கெல்லாம் சாதாரண தான், கணக்கெல்லாம் ஆங்கிலம் எல்லாருமே வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். தமிழ் மட்டும் ஆசிரியர் மூலம் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல எதிர்காலம் இருக்கும், சிறப்பாக உங்களை ஊக்குவிக்கும் என்று சொல்லி தமிழ் மொழியை போற்றுவோம், தமிழ் கவிதை சாற்றுவோம், இதை உலகத்திலெல்லாம் நிலைநாட்டுவோம் என்று சொல்லி தமிழ் தாய்மொழி தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோருக்கும் என் இதயங்கணிந்த தமிழ் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8
for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Velur. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari re sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7200853009 மற்றும் 8925064564. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 515 மில்க் 315. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 215. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 215. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்க கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. எவின் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, கெட் பேக் டு. Choose the best. Lord with trust. BBM, be the first.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். myself ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். glad to introduce ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics AI in grade 11 group.